தண்ணி விடமாட்டேன்னு சொல்லுது கர்நாடகா காங்கிரஸ். இங்க இருக்கிற பெண்ணாகர தொகுதியில போட்டிடுற, தமிழ்நாட்டில் பெண்ணாகர தொகுதியில போட்டிடுற ஐயாட்ட கேட்பீங்களா தண்ணி வருமான்ட்டு? தண்ணி விட்டுருவாங்களா? அதே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஐயா தமிழ்குமரன் தான். தண்ணி வந்துருமா கேட்க முடியுமா? இப்ப நாங்க எந்த இடத்துக்கு பரப்புரைக்கு போனாலும் எங்க ஊர்ல தண்ணி வரல, எங்க ஊர்ல தண்ணி வரல. தண்ணி எப்படி வரும்? தண்ணி எப்படி வரும்? கர்நாடகாக்காரன் விடமாட்டான். ஏன்னா அவனோட மாநில நலன் தான் அவனுக்கு. எல்லா இடத்துலயும் டேம் கட்டிட்டான். டேம் கட்டி தண்ணி மழை காலத்துல தேக்கி வச்சுக்கிட்டு நமக்கு விட மாட்டான். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. தண்ணி வரலன்னு மட்டும் சொல்லக்கூடாது. தண்ணி ஏன் வரலன்னு சிந்திச்சு பாருங்க. தண்ணி ஏன் வரல அப்படின்னா தண்ணி வராது. ஏன்னா தண்ணியை விட்டா மக்கள் வந்து விவசாயம் பண்ணுவான். மணல் அள்ள முடியாது, மண்ணு அள்ள முடியாது. இப்ப மணல் அள்ளி தின்னு முடிச்சுட்டு மலைக்கு வந்திருக்கான். மலையை அங்கங்க குறைஞ்சு எடுக்கிறான் கல்பாரிங்கிற பேர்ல. எல்லா மலையும் குறைஞ்சு தின்னு தீர்த்துட்டீங்கன்னா இந்த இயற்கை சூழல் எப்படி இருக்கும்? ஒன்னோட ஒன்னு சேர்ந்ததுதான். நாய், நரி, சிங்கம், புலி, கரடி, பூச்சி, வண்டு, புழு, இது எல்லாம் இருந்தா தான் மனுஷன் வாழ முடியும். ஒரு தேன் பூச்சி, தேனீக்கள் மட்டும் இல்லைன்னா இந்த